பண்ணிடுறா மற்ற அடுப்புலாம் கட்டாம. ஆச்சி நெய்யிலே 3 ஸ்பூன் ஊற்றிட்டேன். என்ன செய்யணும்னா முந்திரி பருப்பு இருக்கு இல்லையா, பச்சை முந்திரி பருப்பு. எங்க அந்த முந்திரி பருப்பு வேறு பச்சை முந்திரி பருப்பு இப்படி போட்டுக்கணும். போட்டுக்கிட்டு என்ன செய்யணும்னா, இது ஒரு கத்தி இருக்குல்ல, இதில் இப்படி இப்படி வேணாலும் வறுத்துக்கலாம். இப்படி 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 வேணாலும் வறுக்கலாம். இல்லை வந்து நம்ம வீட்டில் இருக்குது இல்லை தோசை திருப்பி, அதால் வேணாலும் வறுத்துக்கலாம். இதில் வேணாலும் வறுத்துக்கலாம். வறுத்துட்டியா, கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கணும். மிதமான சூடு வச்சு ஒரு பிஞ்சு உப்பு போட்டுக்கணும். ஒரு பிஞ்சு உப்பு போட்டுக்கிட்டு ஒரு பிஞ்சு மிளகாய் பொடி, ஒரு 1/4 சிட்டிகை மிளகாய் பொடி போட்டுக்கணும். இது என்ன செய்யணும்னா புண் வறுவலா அப்படி வச்சு இப்படி வறுக்கணும். மீடியமான சூட்டில் வச்சுக்கணும், இல்லைன்னா தீஞ்சிடும். கமகமான நெய் வாசனை சூப்பராக அடிக்குது பாரு. வறுத்த முந்திரி பருப்பு இதுதான்.